சிரியாவில் தற்போது புதிய போர் வெடிச்சிருக்கு. சிரிய அதிபர் பஷர் அல் அசாத்தின் ஆட்சிக்கு எதிராக ஹயாத் தக்ரீட் அல் ஹமாம் என்ற அமைப்பின் தலைமையில் கிளர்ச்சியாளர்கள் போரை தொடங்கியிருக்காங்க. இந்த போர் சிரியா மட்டுமின்றி ஈரானுக்கும் சிக்கலை ஏற்படுத்தியிருக்கு. இதனால ஈரான் சிரியாவுக்கு ஆதரவாக ஈராக்கிலிருந்து படைகளை இறக்கலான்ற பரபரப்பான தகவல்கள் வெளியாகியிருக்கு. மத்திய கிழக்கு நாடுகளில் தற்போது போர் பதட்டம் அதிகரிச்சிருக்கு. இதற்கு முக்கிய காரணம் இஸ்ரேல் காசா மோதலாகும். இந்த மோதல் தற்போது போராகவும் மாறியிருக்கு. அதே போல இஸ்ரேல் ஈரான் மற்றும் இஸ்ரேல் லெபனானின் ஹெஸ்புல்லா இடையவும் மோதல் நீடிச்சு வருது. இதனால மத்திய கிழக்கு நாடுகளில் பெரும் பதற்றமே ஏற்பட்டிருக்கு. இந்த பதற்றத்தை அதிகரிக்கும் வகையில தான் தற்போது சிரியாவிலையும் போர் தொடங்கியிருக்கு. மத்திய கிழக்கு நாடுகளில் ஒன்றாக உள்ள சிரியாவில் உள்நாட்டு போர் தீவிரமாக தொடங்கியிருக்கு. இந்த உள்நாட்டு போர் என்பது சிரிய அதிபர் பஷர் அல் அசாத்துக்கு எதிராக தொடங்கியிருக்கு. அதாவது சிரிய அதிபரா பஷர் அல் அசாத் கடந்த 2000 ஆண்டு முதல் தொடர்ந்து பதவி வச்சு வராரு. அவ்வப்போது அவருக்கு எதிராக கிளர்ச்சியாளர்கள் சண்டையிட்டு வர்றது வழக்கம்தான். இந்த சண்டை கடந்த 2011 உள்நாட்டு போரா மாறியது. கிளர்ச்சியாளர்கள் அலோப்பா நகரை கைப்பற்றினாங்க. அதுக்கப்புறம் ஈரான் ரஷ்யா உதவியோட 2016 அந்த நகரை அதிபர் மீண்டும் கைப்பற்றினாரு. தற்போது அந்த நகர்ல தான் மீண்டும் உள்நாட்டு போர் வெடிச்சிருக்கு. இந்த முறையும் அதிபர் பஷர் அல் அசாத்துக்கு எதிராக புரட்சி படை கிளம்பியிருக்காங்க. ஹயாத் தக்ரீட் அல் ஹமாம் அமைப்பின் தலைமையில தான் போராட்டக்காரர்கள் அந்த நகரை கைப்பற்றியிருக்காங்க. இந்த நகரில் தற்போது அதிபர் ஆதரவு படை மற்றும் கிளர்ச்சி படைகளுக்கு இடையே மோதல் ஏற்பட்டிருக்கு. இந்த மோதலில் தற்போது வர வெளிநாடுகள் எதுவும் தலையிடல. ஏன்னா உள்நாட்டு போர் இப்போது தான் தொடங்கியிருக்கு. விரைவில் வெளிநாடுகளோட தலையீடு என்பது இந்த போரில் இருக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. அந்த வகையில் முதல்ல ஈரான் கிளம்புறாங்களாம்னு சொல்லப்படுது. சிரிய அதிபர் பஷர் அல் அசாத்துக்கு ஆதரவாக ஈரான் அலேப்பா நகருக்கு படைகளை அனுப்ப வாய்ப்பு இருக்கதாகவும் சொல்லப்படுது. அதன்படி ஈரான் ஆதரவுடன் ஈராக்கில் செயல்படும் ஹதைப் ஹெஸ்புல்லா அசைப் அல் ஹக் அன்சார் அல் அல் ஹஃபியா ஆயுதம் தாங்கிய சண்டையிலையும் படைகளை அனுப்ப வாய்ப்பு இருக்கதாகவும் சொல்லப்படுது. இந்த படைகளை சில நாடுகள் பயங்கரவாத அமைப்பாகவும் அறிவிச்சிருக்காங்க. விரைவில் இந்த படைகள் சிரியாவுக்குள்ள நுழைந்து அதிபருக்கு ஆதரவாக அலேப்பா நகரில் கிளர்ச்சியாளர்களுக்கு எதிராக போரிடலாம்னு சொல்லப்படுது. மேலும் ஈரானோட இந்த செயலுக்கு பின்னணியில் இன்னொரு முக்கிய காரணமும் இருக்கு. அதாவது ஈரான் ஆதரவு பெற்ற ஹெஸ்புல்லா அமைப்பு லெபனான் நாட்டில் செயல்பட்டு வருது. அந்த அமைப்பு மூலம் தான் காசா போருக்கு பழுதீர்க்கும் வகையில் இஸ்ரேலை ஈரான் தாக்கி வருது. அதோட இஸ்ரேலை தாக்குவதற்கு தேவையான ஆயுத உதவிகள் உள்ளிட்டவை சிரியா வழியாக தான் ஹெஸ்புல்லாவுக்கு செல்லுது. தற்போது சிரியா உள்நாட்டு போரில் அதிபர் ஆட்சி கவிழும் பட்சத்தில் ஈரானால் ஹெஸ்புல்லாக்கு ஆயுத சப்ளை செய்வதில் சிரமம் ஏற்படும். இதனால தான் ஈரான் நிச்சயமாக சிரியாவுக்கு ஆதரவாக களமிறங்கும்னு பலர் சொல்கிறாங்க.